to make a homemade burger. First ஒரு பெரிய பண்ணை பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கணும். இதோ பண்ணுறாங்க இந்த மாதிரியா ஹோம்மேட் பர்கர். இப்படி பண்ணி சீஸு இந்த மாதிரி ஒரு சீஸ் போடணும், திருவள்ளி சீஸ் அது போடணும். இது நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. டிமார்ட்டில் இந்த மாதிரி ஒன்றையும் வந்து ஸ்டாக்கில் இருந்துச்சு. சீஸ் போட்டு பர்கர்லாம் செய்யறதுக்காக வாங்குச்சு. ஐஸ் நான் டோஸ்டிங் பண்ண எடுத்துடணும். அந்த டோஸ்ட் ஆகிட்டு பண்ண ஃபுல்லாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்துடணுங்க. அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த சீஸ் போடலாம். இந்த மாதிரி மில்க் மேடு வந்து இந்த சீஸ் க்யூப் சீஸ் நான் எங்கே வாங்கினேன்னா வாசவி சூப்பர் மார்க்கெட் சங்கத்தில் இருந்துச்சு. அப்புறமா சாஸ் இதுக்குள்ளே போட்டு மேக் பண்ணணும். யாராச்சும் கேமராமேனாக நீ கேமராமேனாக இருப்பியா? கத்தி வச்சு தான் பண்ணணும், கை வச்சோன்னா டேஞ்சர். ஓகே, வீடியோ ஷூட்டிங்கு நான் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேங்க. ரெண்டுமே வேணும். இப்போ மயோனேஸ் சாஸ் இது ரெண்டுத்தையுமே போட்டு நம்ம செய்ய போகிறோம். சேர் காய்ஸ், இப்போது இதை பாருங்க காய்ஸ், இந்த சீஸை இப்போ திருவி உனக்கு மேலே எப்படின்னு போட்டுட்ருக்கணும். போடுறாங்க பாருங்க. அந்த டிமார்ட்டில் வாங்கின இதை வச்சு ரிவ்யூ போடணும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் ஆகுது. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் சென்னை போயிருந்தப்போ வாங்க. சரி இப்போ பாருங்க, நல்லா சீஸை நல்லா திருவி போட்டோன்னா நல்லா வரும். ஸ்லைஸாக கூட கட் பண்ணிக்கல, எல்லா டைப்லேயுமே கட் பண்ணுற மாதிரி. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ இருக்கிறேனே, ஒரு லைக்காகவும் போடல. கேமராமேன் ஒருத்தவங்க கூட இல்லை. நானே வீடியோ எடுத்து நானே வீடியோ அப்லோட் பண்ணி நானே எடிட் பண்ணி நானே எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குங்க. வீடியோக்காக கண்டென்ட் நானே தான் ரீலாக யோசிச்சு பண்ணிட்டுக்கிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. வருமா அதுக்குள்ளே இருக்கிற சீஸை கட்டியை வச்சு வெளியே எடுத்து போட்டுடணும். பண்ணிட்டுருக்காங்க பார்த்து. இது போட்டால் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ மேக் இது ஸ்டாண்ட் கூட இல்லை, வெறும் ஃபோனில் தான் எடுக்கிற மாதிரியா. பட் ஆனால் இந்த ஃபோன் கம்பெனி ஓப்போ நல்லா இது கேமரா குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி இதில் தான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். இதில் வீடியோ எடுக்கிறேன். ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸ்டாண்ட் அந்த மாதிரி எதுவுமே வச்சு எடுக்கலை. நானே அப்படியே தான் கையில் வச்சு எடுக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ 1 minute பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி ரைட்டாக கேமரா பிளர் ஆகுது தெரியல. வேறு டேரக்ட்ஸ் இதுதான் கிச்சனுக்குள்ள ஆரஞ்சு பெயிண்ட், லெமன் டீ, பீடியாஸ் நான் மயில வந்தும் குடிப்பேன். முன்னாடி குடிச்சது டொமேட்டோ இதுக்கெல்லாம் தனியாக கூட கீரை, உரல், வடா சைஸ், அப்புறமா மிளகா எல்லாம் அரிக்கிறது. இங்கே தான் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி தான் போர் போட்டு குடிக்கிற தண்ணி தான். கேன் தண்ணி தான் உடம்புக்கு அன்ஹெல்த்தி. பாத்திரம் எல்லாம் இங்கெல்லாம் என்னோடய ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், என்னோடய வாட்டர் பாட்டில், வடிகட்டை இது எல்லாமே பிளேட்ஸு எல்லாம் பவுல் எல்லாம் இங்கே தான் இருக்கும்.
அங்கே வந்து மேகி சேமி அப்படியெல்லாம் இருக்கும். இது வந்து ஹாட் பாக்ஸு. அப்புறமா இது ஹாட் பாக்ஸ்லேயே படா சைஸு. நான் பேசிட்டு இருக்கிறது கூட பர்கர் ரெடி. ரெடின்னு சொல்ல முடியல. பர்கர் ரெடியாம்மா? பர்கர் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி தான், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பாருங்க, இப்போ இதை பிளேட்டில் வச்சு அழகாக சர்வே பண்ணால் செஃப் ஸ்டைல் பர்கர் ரெடி. உள்ளே இது மட்டும் தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆம்ப்லேட்டும் என்ன வைக்கலாம். நான் ஆம்ப்லேட் வச்சுருக்கேன். ஓகே, பாய் காய்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள்.